வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாட் இஸ் லெட்ஜர் அண்ட் இட்ஸ் பர்பஸ் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டாவே பார்க்கலாம். வாட் இஸ் லெட்ஜர் அண்ட் இட்ஸ் பர்பஸ்? In accounting, a ledger is called the principal books of accounts because it contains all the financial transactions classified and summarized under individual accounts. இது ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பிசினஸ்ல பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெக்கார்ட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெர்னல் என்ட்ரியை நம்ம போஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஒரு ஒர்க்கருக்கு அல்லது ஒரு ஸ்டாஃபுக்கு நீங்க வந்து சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு என்ட்ரி வந்து நீங்க பாஸ் பண்றீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நீங்க இது மாதிரி எல்லா பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கும் நீங்க என்ட்ரி வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஃபைனலி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளாசிஃபை ஆகி சம்மரைஸ் ஆகும் டு த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ். இப்போ சேலரி அப்படிங்கிறதே வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். சேல்ஸ், பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர், அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி, டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், இதுக்கு எல்லாமே நீங்க செப்பரேட்டா வந்துட்டு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன், நீங்க இனிஷியலா வந்துட்டு ஒரு ஜெர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் பேஸ்ட் ஆன் தட் ஜெர்னல் என்ட்ரி நீங்க போஸ்ட் பண்ணது மூலமா நீங்க ஃபர்தரா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கிளாசிஃபை பண்ணி ரெஸ்பெக்டிவ் லெட்ஜர் அக்கௌண்ட்ல நீங்க வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கிளாசிஃபைட் அண்ட் சம்மரைஸ்ட் அண்டர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க மாசானா வந்துட்டு ஸ்டாஃப்ஸுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நீங்க சேலரி கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அது மாதிரி அந்த 12 மந்த்ஸுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலா அந்த சேலரி அண்ட் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்ல நீங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸை கிளாசிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் தட் சேலரிஸ் அண்ட் வேஜஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க செப்பரேட்டா வந்துட்டு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லெட்ஜர் அக்கௌண்ட் நீங்க போனீங்கன்னா அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல எவ்வளவு என்னென்ன டிரான்சாக்ஷன் எந்தெந்த தேதியிலலாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டு அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். போத் ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் தட் இயர், அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் லெட்ஜர் அக்கௌண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வென் எ பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், தே ஆர் ஃபர்ஸ்ட் என்டர்ட் இன் த ஜெர்னல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜெர்னல் என்ட்ரி தான் நம்ம போஸ்ட் பண்றோம். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்றது, இன்னொரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றது. ஆஃப்டர் தட் தோஸ் என்ட்ரிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு அல்லது போஸ்டட் இன் டு த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ் இன் த லெட்ஜர். ஓகேங்களா? இப்போ சேலரி டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா என்ட்ரிஸ் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஃபைனலா அந்த சேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி விழுகுது இல்லைங்களா, அந்த சேலரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல அந்தந்த மந்த்துக்கு நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளாசிஃபை ஆகி சம்மரைஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜெர்னல் அப்படிங்கிறது புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த உடனே நம்ம வந்து ஜெர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்றோம். அதுதான் வந்துட்டு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. லெட்ஜர் அப்படிங்கிறது புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி. இது ஏன் புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி அப்படிங்கிறாங்கன்னா, நீங்க ஒரு ஒரு பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸோ அல்லது இன்கமோ அல்லது அசட்டோ லயபிலிட்டியோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் லெட்ஜர் ஓப்பன் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, எ லெட்ஜர் இஸ் எ புக் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு that contains separate accounts for assets, liabilities, incomes, expenses and capital. ஓகேங்களா? So each of the account will have the details of opening balance, transactions affecting the account and closing balance. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் லெட்ஜர் அக்கௌண்ட்ல அந்த வருஷத்துல அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு உண்டான ஓப்பனிங் பேலன்ஸ் என்னவா இருந்தது, அந்த வருஷத்துல எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க, இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல, ஈச் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஒய் இஸ் எ லெட்ஜர் இம்பார்ட்டன்ட்? லெட்ஜர் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஸ் டு நோ அக்கௌண்ட் பேலன்சஸ். எ பிஸ்னஸ் மே ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். வித்தவுட் எ லெட்ஜர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு நோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ
நம்ம வந்துட்டு இப்போ வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கோம். நிறைய வெஹிக்கிள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வென்ட்டா வந்துட்டு அந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அதுக்குண்டான ரிப்பேர்ஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளவு வந்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா, அப்படி மெயின்டெயின் பண்ணும் பொழுது தான் அந்த கம்ப்ளீட் பிக்சர் நமக்கு கிடைக்கும். அந்த வருஷத்துல வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதே நீங்க வந்து ஒவ்வொரு ஜர்னல் என்ட்ரியா நீங்க போய் வந்துட்டு வியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொன்னா வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா, டிஃபரெண்ட் டேட்ல, டிஃபரெண்ட் மந்த்ல அந்த சேம் லெட்ஜர் அக்கவுண்ட்க்கு டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் ஜர்னல் என்ட்ரிக்கு போய் நாம வந்து மேனுவலா டோட்டல் பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அந்த ஜர்னல் என்ட்ரியை நம்ம கிளாசிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி காமிக்கிறது தான் வந்துட்டு லெட்ஜர். ஓகேங்களா? ஸோ ஹவு மச் ஆஃப் கேஷ் இஸ் அவைலபிள், ஹவு மச் கஸ்டமர்ஸ் ஓ, ஹவு மச் இஸ் பேயபிள் டு சப்ளையர்ஸ், the ledger provides the balance of every account. ஓகேங்களா? இப்போ எல்லா கஸ்டமர் கிட்ட இருந்தும் நமக்கு வந்துட்டு டோட்டலா வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சரா நம்ம பார்க்க முடியும். இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸா நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த ஈச் ஆஃப் த கஸ்டமருக்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சப்போஸ் டியூரிங் ஜூன் cash received from sales 50,000, cash paid for rent 10,000, cash paid for salary 15,000. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு வந்துட்டு கேஷ்னுடைய அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவா இருந்தது, எவ்வளவு கேஷ் டிரான்சாக்ஷன் இந்த வருஷத்துல நடந்திருக்கு, எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு ஜெர்னல் என்ட்ரியா போய் பார்க்கறது எப்படி இருக்கு, அதே நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் அக்கௌண்ட்ல பார்க்கறது வந்துட்டு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த கேஷ் லெட்ஜர் வில் ஷோ ரெசிப்ட் வந்துட்டு 50,000 ஆகியிருக்கு, பேமெண்ட்ஸ் வந்துட்டு 25,000. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 25,000 இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் இன்புட் நீங்க ஈஸியா எடுத்துடலாம் லெட்ஜர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது மூலமா. It is actually helps to prepare trial balance. ஓகேங்களா? The balances from all ledger accounts are collected to prepare the trial balance. நம்ம trial balance வந்துட்டு prepare பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா லெட்ஜர் வந்துட்டு இட் இஸ் அ பேஸ். ஓகேங்களா? லெட்ஜர் நீங்க லெட்ஜர் நீங்க மெயின்டைன் பண்ணாம உங்களால ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது இட் இஸ் இம்பாசிபிள் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஏன்னா லெட்ஜர்ல இருக்கக்கூடிய இந்த பேலன்சஸை வச்சு தான் நாம வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸே ப்ரிப்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு 25,000 இருந்திருக்கு. ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதே சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 செலவு பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50,000 கிரெடிட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? helps to prepare financial statements. Financial statements are prepared using ledger balances. Example, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேல்ஸ் லெட்ஜர் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு வந்து ஈஸியாக டோட்டல் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுக்க முடியும். அதே மாதிரி பர்ச்சேஸ் லெட்ஜர், எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல எவ்வளோ டோட்டல்ஸ் இருக்கோ அதை நாம வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து நம்ம வந்து ஈஸியாக பேலன்ஸ் ஷீட்டை வந்து டெரைவ் பண்ணிடலாம். அதாவது கேஷ் லெட்ஜர், பேங்க் லெட்ஜர், கேபிட்டல் லெட்ஜர் அண்ட் லோன் லெட்ஜர் ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். helps to detect errors. If an account balance appears unusual, the ledger can be examined. ஓகேங்களா? உதாரணத்துக்கு a telephone expense account shows 1,50,000. The accountant can open the telephone expense ledger and verify individual entries. இப்போ ஒரு லெட்ஜரை வந்துட்டு ரிவ்யூ பண்றாங்க, ஆடிட்டர் வந்துட்டு ஒவ்வொரு லெட்ஜரா வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 1,50,000 அப்படின்னு இருக்கு. டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் எப்படி இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு செலவாகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கறது அந்த டெலிஃபோனுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் லெட்ஜரை தான் வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த லெட்ஜர்ல என்னென்ன தேதியிலெல்லாம் வந்துட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்துட்டு ஒரு அமௌண்ட் இருக்கு, அது வந்து சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜெர்னல் என்ட்ரிக்கு போய் வந்துட்டு டீடைல்டா ரிவ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நரேஷன் என்ன போட்டிருக்காங்க, எதனால இவ்வளோ சடனாக வந்துட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண முடியும். helps management decision making. Management can analyze sales trends, expense patterns, outstanding receivables,
அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ஸ் பை ரிவியூவிங் லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் அவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ண முடியும். லாஸ்ட் மந்த் சேல்ஸ் எவ்வளவா இருந்தது, இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் இருந்தது, போன மாதம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருந்தது, இந்த மாதம் எவ்வளோ இருந்தது, கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியது இருக்கு, வெண்டாருக்கு நம்ம இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத லெட்ஜர் ரிவ்யூ மூலமா அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். ஃபார்மட் ஆஃப் எ லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட் காலம், அதாவது எந்தெந்த டேட்லலாம் வந்துட்டு இந்த கேஷ் அக்கௌண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டேட் காலம் தான் ஃபர்ஸ்ட் வந்து வரணும். தென் வந்துட்டு பர்டிகுலர்ஸ். பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஜூன்ல வந்துட்டு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ கேஷாக தான் வந்துட்டு நமக்கு வந்து உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் தான் வந்துட்டு கேஷ். ஓகேங்களா? ஓகேங்களா? கேஷ் வந்து நமக்கு வந்து உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் அப்படிங்கிறத பர்டிகுலர்ஸ்ல என்டர் பண்ணிட்டு கேஷ் நமக்கு உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன் 1 லேக். ஓகேங்களா? அதே 5th ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுவும் வந்து கேஷ் சேல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ்ல சேல்ஸ் மூலமா எனக்கு வந்துட்டு 20,000 வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பர்டிகுலர்ஸ்ல நம்ம சேல்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு டெபிட் வந்துட்டு 20,000, ஏன்னா நமக்கு வந்து கேஷ் தான் வந்திருக்கு, அதனால 20,000 வந்துட்டு டெபிட் பண்றோம். அதே 10th ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். கேஷ் வந்து 5,000 வந்துட்டு ரெண்ட்டுக்காக போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 5,000 எதுக்காக அப்படின்னா ரெண்ட்டுக்காக வந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரெண்ட் பெய்டு, கிரெடிட் வந்துட்டு கேஷ். ஏன்னா கேஷ் நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிறதுனால கிரெடிட்ல வந்துட்டு 5,000 கேஷ். 15th ஜூன்ல வந்து இதே சேலரி பே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 10,000 கேஷ் வெளியில போயிருக்கு. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சேலரி பெய்டு அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர்ஸ்ல நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட்னுடைய டோட்டல் வந்துட்டு 1,20,000. அதாவது 1,20,000 கேஷ் வந்துட்டு நமக்கு வந்து உள்ள வந்திருக்கு. கேஷ் வந்துட்டு அதே 15,000 நம்ம கையை விட்டு போகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு கேஷ் அக்கௌண்ட்டினுடைய லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார்மட் வந்து இப்படி தான் இருக்கணும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட், கேஷ். அதாவது எப்படியெல்லாம் நமக்கு வந்துட்டு கேஷ் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத டெபிட் சைடு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஓகேங்களா? அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பர்டிகுலர்ஸ்ல என்டர் பண்ணியிருக்கோம். அதே கேஷ் வந்துட்டு எப்படியெல்லாம் வெளியில போயிருக்கு அப்படிங்கிறத பர்டிகுலர்ஸ்ல என்டர் பண்ணிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை நம்ம கிரெடிட்ல அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இத நான் டெபிட் அண்ட் கிரெடிட்ட வந்து நெட் ஆஃப் பண்ணும் பொழுது நமக்கு வந்து குளோசிங் கேஷ் பேலன்ஸ் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. 1,20,000 கேஷ் உள்ள வந்திருக்கு. இட் இஸ் அன் அசெட் ஆக்சுவலி. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கேஷ் நம்ம கைய விட்டு போயிருக்கு. ஸோ நெட் ஆஃப் பண்ணும் பொழுது கேஷ் பேலன்ஸ் வந்து 1,05,000 நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல லெட்ஜருடைய பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்க்க வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.